நம்ம குட்டி இந்த மாதிரி ஊசி போகிற அளவுக்கு இன்ஜெக்ஷனில் குட்டி ஆனாலும் நீங்கள் எத்தனை குட்டி ஆனாலும் எடுத்துடலாம், செலக்டடாக எடுத்துடலாம். குட்டி பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், சைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு குட்டி இருக்காங்க. ஸோ மாடு வாங்குறதுக்கு பணம் இல்லை, அப்படி இல்லைனா எனக்கு அனுபவம் இல்லை, இப்போ தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து நம்ம இந்த மாதிரி டாப் குவாலிட்டி கன்னுட்டி எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். செலெக்ஷன் எப்படி இருக்குங்க? செலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்ததே மாடு கம்மி, அதுலயும் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இன்னும் எடுப்போம். இது வந்து பியூர் HF பிரீடு. சரிங்கண்ணே. ஒரு 30 லிட்டர் 35 லிட்டர் பால் கிடைக்கும் டெலிவரி டைமில். இது வந்து எல்லாமே ஒரு வயசு 1.5 வயசா இருக்கு. ஆனால் இப்போ நம்ம வழக்கம் போல வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற சிந்தாமணி மாட்டு சந்தையில் இருக்கும். ஆமாண்ணா. இன்னைக்கு மொத்தம் எத்தனை உருப்படி மாடு எடுத்துருக்கு? ஆனால் நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு 30 மாடு ஆயிடுச்சிங்கண்ணா. சரிங்க. கண்ணுக்குட்டி ஒரு 10-15 கண்ணுக்குட்டி பக்கமாக எடுத்துருக்கண்ணா. பாருங்க மாடெல்லாம் பாருங்கண்ணா, தலையீத்து மாடுங்கண்ணா. இது தலையீத்து மாடு, இது தலையீத்து, இது 2வது ஈத்துங்கண்ணா, இது 2வது ஈத்து, இது தலையீத்து மாடு. சரிங்கண்ணா. இது தலையீத்துண்ணா. இது எல்லாமே தலைச்சி மாடுங்கண்ணா. இந்த பக்கம் இருக்கிற ஒரு 6 மாடு தலையீத்து மாடுங்கண்ணா. பாருங்க எப்படி குட்டி எல்லாமே பாருங்க. குட்டி நல்லா பிராண்ட் குட்டியா, செலக்டட் குட்டி எடுத்துட்டு பாருங்க எல்லாமே. சரிங்கண்ணா. எல்லாமே ஒரே ஃபார்ம் தான் போகுதுங்களா? எல்லாம் ஒரே ஃபார்ம் போகிறாங்க. சரி, இப்போ நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன் முடிச்சுட்டு முதல் வாரமாக நம்ம சிந்தாமணி மாட்டு சந்தையில் தான் இப்போ வந்து வீடியோ பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஈரோடு சந்தை வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை நடந்துச்சு எலெக்ஷன் முன்னிட்டு. அன்னைக்கு என்னுடைய பர்சனல் ரீசனால என்னால் சந்தையில் வந்து வர முடியல. என்ன அப்டேட்னு தெரியல. என்ன எத்தனை உருப்படி மாடு எடுத்தீங்க? என்னென்னலாம்? ஒரு 25 மாடு பக்கம் எடுத்துருக்கணும். 25 மாடு எடுத்து கொடுத்தீங்க. ஆமாங்க. எத்தனை மணி சந்தைக்கு போனீங்கன்னு? சந்தைக்கு நாங்கள் மணி 11 மணிக்கு போனோம். மணி ஒரு 7 மணிக்கெல்லாம் மாடு எடுத்து லோடு எடுத்து அனுப்பிட்டோம். நம்ம குட்டி இந்த மாதிரி ஊசி போகிற அளவுக்கு இன்ஜெக்ஷனில் குட்டி ஆனாலும் நீங்கள் எத்தனை குட்டி ஆனாலும் எடுத்துடலாம், செலக்டடாக எடுத்துடலாம். குட்டி பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், சைஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு குட்டி இருக்காங்க. இது எல்லாமே செனமாடுங்கண்ணா. இந்த லைன் எல்லாமே செனமாடு தான் பாருங்க. ஸோ மாடு வாங்குறதுக்கு பணம் இல்லை, அப்படி இல்லைனா எனக்கு அனுபவம் இல்லை, இப்போ தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்க வந்து நம்ம இந்த மாதிரி டாப் குவாலிட்டி கன்னுட்டி எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். மாடுமே அந்த கன்னுட்டுமே இந்த அளவுக்கு சைஸ் வரும். கண்டிப்பாண்ணா. இதே பட்ஜெட்டுக்கு வளர்த்து வித்துக்கலாம் இல்லைங்களா? பாருங்க மாடு பாருங்க, இந்த அளவுக்கு பிரீடு மாடு பாருங்கண்ணா. சரிங்க. இது நல்ல பெரிய சைஸாக இருக்குங்களா? ஆமாண்ணா. இவங்க சென மாடு இல்லைங்களா? சென மாடுண்ணா. எல்லாமே சென மாடு. ஒரே ஒரு கண்ணு மாடு தான் எடுத்துருக்கு. ஒரே ஒரு கண்ணு மாடு தான் எடுத்துருக்கு. ஆமாண்ணா. சரிங்க. அந்த ஒரு கண்ணு மாடு என்ன ஊர் போகிறாங்கன்னு? அவங்க வந்து ஆத்தூர் போறாங்கண்ணா. தலைவாசல் போறாங்க. காலையில பால் கறந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தானே. இந்த 3 மாடு தலைவாசல் போறாங்கண்ணா. 3 மாடு தலைவாசல் போறாங்க. சரிங்கண்ணா. இந்த மாடு திருப்பத்தூர் போறாங்க. தலையிட்டு உள்ள இருக்காங்க. திருப்பத்தூர் போறாங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. ஓகே. சரிங்கண்ணா. நம்மளோட எடுத்து அப்படியே ஒன்றா பார்த்து எடுத்துடலாம். ஓகே அண்ணா, வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணே? அண்ணா, இப்போ நம்ம ஊருங்கண்ணே பொள்ளாச்சிங்க. ஸோ செகண்ட் ஹேண்ட் மாடு எடுத்து தான் வந்திருக்கீங்க. மொத்தம் இங்கே எத்தனை மாடுகள் எடுத்திருக்கீங்க? 10 மாடு. சிந்தாமணி மாடு சந்தையில் இருக்கீங்கண்ணே. நல்லா எடுத்து கொடுக்குறாருங்களா? 10 மாடு எடுத்துருக்காருண்ணா. நல்லா எடுத்து கொடுக்குறாருங்களா? செலெக்ஷன் எப்படி இருக்குங்கண்ணே? செலெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்ததே மாடு கம்மி, அதுலயும் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இன்னும் எடுப்போம். இன்னும் வந்து நாங்க எதிர்பார்த்த மாடு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கல. இன்னும் எதிர்பார்த்த மாடு எடுக்க போறோம். எடுத்து செலக்ட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். சரி, ஏற்கனவே செகண்ட் மாடு எடுத்துருக்கீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம். தெரியும், ஆல்ரெடி நம்ம நாளாவே தெரியும். கான்டாக்ட்ல இருக்காரு. பேசி இருக்கிறோம், ஆனால் வர முடியல. ஸோ சந்தையில் எப்படி பேசி எடுத்து கொடுக்குறாருங்கண்ணே? விலையை தான் அடிச்சு பேசி கொடுக்குறாருங்க. சந்தையில் ஒரே பஞ்சாயத்து தானே. நம்ம சொல்ற ரேட்டுக்கு எடுத்து கொடுக்குறாரு. அவங்க வந்து சொல்ற ரேட்டுக்கு எடுத்து கொடுக்குறாரு. அவ்வளவுதான். நம்ம அனுசரிச்சு நம்ம சொல்ற ரேட்டு தான் அவங்க எடுத்து போறாரு. அண்ணன் கேட்கற ரேட்டு நான் எடுத்து கொடுப்போம். விலை எவ்வளவு குறைஞ்சாரு? அவர் வந்து 1.20க்கு 1.10க்குள்ள வேணும்னாரு. அதுக்கு அந்த மாதிரி எடுத்து கொடுத்தாரு. நாங்க வந்து நல்ல மாடா பார்த்தோம். ரேட் எங்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியுமல்ல ரேட்டு. அவரு சொல்றாரு இல்லையா, அது வேற. எங்களுக்கு தெரியல. அதை வச்சு நாங்க எடுத்துருக்கோம். மாடு ஏற்கனவே மாடு வச்சிருக்காரு. நான் பண்ண பெரிய வந்து அவரு 10 மாடு இருக்குது. எங்கிட்ட 5 மாடு இருக்கு. எல்லாம் வந்து பண்ணையா தான் ஆல்ரெடி இருக்கு. சரி, செகண்ட் நம்பி வாங்கலாமா? நல்லா வாங்கி கொடுக்குறாரு. கண்டிப்பா வாங்கலாம். சரி, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருவாரு. ரேட்டு நம்ம பேசுறேன். சச்சினுக்கு மீடியேட்டர் தானே நிக்கிறாரு. அவர் மேல பழி போடுறது. ரேட் நம்ம மாடு செலக்ஷன் நம்ம பாதி பண்ணணும். அவர் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. டிரான்ஸ்போர்ட் நல்லா பண்ணி கொடுப்பாரு. அதுக்கு அவரு. நம்ம எடுத்த மாடுங்களும் பாருங்க. அண்ணன் எடுத்துக்கிற மாடு இந்த லைன்ல இருக்கிற 10 மாடு எடுத்துக்காருண்ணா. 1 2 இது 3 மாடு வந்து ஆத்தூர் போகுதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இந்த மாடு, இது இந்த ஒரு மாடு தருமபுரி போறாங்கண்ணா, திருப்பத்தூர். மீதி எல்லாமே பாருங்க. இந்த மாடு எல்லாமே எடுத்துக்காங்க. மொத்தம் 10 மாடு. குட்டி வந்து 10 குட்டி எடுத்துக்காங்க. கேரளா போகுதுங்கண்ணா. கேரளா போகுது 10 குட்டியும். அங்க போயிட்டு விற்பனைக்காக போகுது இல்லைங்களா? ஆமாண்ணா. சரிங்கண்ணா.
ஆனால் இப்போ கன்றுக்குட்டிகள் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு மொத்தம் எத்தனை கன்றுக்குட்டிகள் எடுத்துருக்கீங்க? நான் இன்னைக்கு கண்ணுக்குட்டி வந்து ஒரு 8 கண்ணுக்குட்டி எடுத்திருக்கேண்ணா. சரிங்கண்ணா. கேலிகேட் போதுண்ணா. சரிங்க. டேனிஷ் அண்ணா தான் எடுத்திருக்கு. அண்ணா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆமாம். ஸோ தொடர்ந்து உங்ககிட்ட இப்போ மாடுகள் வாங்கிட்டு இருக்காரு, மாடு கன்றுக்குட்டிகள் எல்லாம். ஆனால் இப்போ நீங்கள் தொடர்ந்து செகண்ட் வந்து மாடு வாங்கிட்டு இருக்கீங்க, மாடு கன்றுக்குட்டிகள் இங்கிருந்து வாங்கிட்டு போய் அங்கே வியாபாரம் பண்ணுறீங்க. அங்கே வியாபாரம் பண்ணுவோம். சரிங்க, அதை பற்றி சொல்கிறீங்கண்ணே. இது வந்து பியூர் HF பிரீடு. சரிங்கண்ணே. ஒரு 30 லிட்டர் 35 லிட்டர் பால் கிடைக்கும் டெலிவரி டைமில். இது வந்து எல்லாமே ஒரு வயசு 1.5 வயசு ஆயிருக்கு. அப்போ இது வந்து நீ கரெக்ட் ப்ரோட்டோகால் பண்ணி இதுனா வளர்த்தும் ஒரு 8 மாசம். சரிண்ணே. அதுக்கப்புறம் இந்த குட்டி ஒரு 30-35 லிட்டர் பால் கிடைக்கும். ஓகே. ஒரு சூக்கேடு ஒன்றுமே வராது. ஸோ இங்கிருந்து வாங்கிட்டு போய் அங்கே சேல்ஸ் பண்ணி கஸ்டமர் அங்கேருந்து வாங்கி அங்கே சேல்ஸ் பண்ணும். ஓகே. இப்போ 30-35 சொல்கிறீங்களே, ஃபர்ஸ்ட் கால்ஃபில் செகண்ட் கால்ஃபில் ஃபர்ஸ்ட் கால்விங்கில் 35 லிட்டர் இங்கேருந்து கிடைச்சி. இங்கேருந்து கிடைச்சிருக்கு இந்த மாதிரி சேம் குட்டி. இது வந்து பிரீடு குட்டி. ஓகே. இது வந்து கர்நாடகா பிரீடு குட்டி. கர்நாடகா பிரீடு. ஸோ அங்கேருந்து கஸ்டமர் வந்து அங்கே கேரளா கஸ்டமரே வாங்க. கேரளா கஸ்டமர் ஃபார்மர்ஸ் மட்டும் வாங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் சொல்லிட்டுங்களா? 9745 சரிங்க 324242. சரிங்க. திரும்ப ஒரு முறை சொல்ல முடியுமா? 9745 9745 32424242. ஸோ இதில் வாட்ஸ்அப் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்மகிட்ட கேலிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளும் கிடைக்கும், கன்று எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த குட்டிகளை அட்வான்ஸ் புக் பண்ணணும். இதெல்லாம் அட்வான்ஸ் புக் பண்ணணும். அட்வான்ஸ் இதெல்லாமே சேல் ஆகி. ஓகே. இதெல்லாம் சேல் எல்லாமே சேல் ஆகி. ஓகேங்க. ஸோ அட்வான்ஸாக முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணால் தான் இன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பீங்க. சரி, எப்பவுமே அவைலபிள் ஒன்று எப்பவுமே அவைலபிள் இருக்கும். ஓகே, நன்றிங்கண்ணே. ஓகே. ஆனால் இப்போ நம்ம வண்டி ஏற்ற போகிறோம். அப்படியே ஒரு மாடு கையில் பிடிச்சிருங்க. கையில் பிடிச்சா அப்படியே மாட்டில் பார்த்து அப்படியே சொல்லுங்கண்ணே. ஒரு மாடுங்களாண்ணா? வாங்க பிடிச்சிடலாம். பாருங்கண்ணா. தலையீத்து 4 பல்லுங்கண்ணா. தலையீத்து 4 பல்லு. இன்னும் 1 வாரம் ஆகுங்கண்ணா கண்ணு போகிறதுக்கு. நல்லா ஹைட் இருக்காங்க இல்லைங்கண்ணே? நல்லா ஹைட்டு வெயிட்டு பாருங்கண்ணா எப்படின்னு. தலையீத்து 4 பல்லு, 1 வாரம் கண்ணு. நல்லா ப்ரீடுங்கண்ணா. 4 பல் தான் இல்லைங்கண்ணே? ஆமாண்ணா. நல்லா ஒயிட் மெஜாரிட்டி ஜாஸ்தி இல்லைங்கண்ணா? ஃபுல் ஒயிட்டு. பாருங்க. சரிங்க விடுங்க. உங்களோட ஹைட்டாக இருக்காங்களா? என்ன ஊர் போகிறாங்கண்ணா இவங்க? அண்ணா இவங்க நாகர்கோவில் போகிறாங்கண்ணா. நாகர்கோவில் பக்கம் போகிறாங்க. எவ்வளோ மில்கிங் கெப்பாசிட்டி வருவாங்கண்ணே? எல்லாம் ஒரு 20 லிட்டர் குறையாது வருவாங்க. 20 லிட்டர் குறையாம வருவாங்க. ஆமாம். அண்ணா இப்போ அடுத்தது வந்து பிளாக் மெஜாரிட்டி மாடு. தலையீத்து 2 பல்லுங்கண்ணா. சரிங்க. ஒரு நாளைக்கு இது ஒரு 20 லிட்டர் குறையாது வருவாங்கண்ணா. ஒரு நாளைக்கு 20 லிட்டர் இவங்களும் குறையாம வருவாங்க. எத்தனை பல் சொன்னீங்க? 2 பல்லுங்கண்ணா. 2 பல்லு தலையீத்து மாடு. இவங்க கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்காங்கண்ணே? அண்ணா 1 வாரம் ஆகுங்கண்ணா. 1 வாரம் ஆகும். சரிங்க. 4 பல்லு தலையீத்து மாடுங்கண்ணா. 4 பல்லு தலையீத்து மாடு. ஆமாண்ணா. நல்லா ஒயிட் மெஜாரிட்டி ஜாஸ்தி இல்லைங்கண்ணா? கண்டிப்பாண்ணா. பாருங்க. இவங்களும் சென மாடு தான் இல்லைங்கண்ணா? சென மாடுங்கண்ணா. கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்குங்கண்ணே? கண்ணு போகிறது இன்னும் ஒரு வாரம் ஆயிருங்கண்ணா. 1 வாரம் ஆகிடும். நல்லா பாருங்க, ஒயிட் கலரில் பாருங்க இப்படி ப்ரீட் மாடுங்கண்ணா. நல்ல ஒயிட்டு ப்ரீட், நல்ல ப்ரீட் இல்லைங்கண்ணா? ஆமாண்ணா. கண் எல்லாமே கூட பிங்க் கலரில் இருக்காங்க. எல்லாமே பிங்க் கலர் தான் மாடு. கண்ணிமை கூட. அடுத்த வரவங்க கொம்பு வச்சவங்க கிராஸ் ப்ரீட் இல்லைங்கண்ணா? இவங்க எத்தனை பல்லுங்கண்ணா? இது சென மாடுங்கண்ணா. 4 பல்லு. சென மாடு 4 பல்லு. ஆமாம் பாருங்கண்ணா. இவங்களுக்கு கண்ணு போட்டு எத்தனை நாள்? நான் இன்னும் ஒரு வாரம் ஆகுங்கண்ணா. இன்னும் மடி இறங்குண்ணா. இன்னும் மடி இறங்கும். இன்னும் 1 வாரம் ஆகும். 1 வாரம் ஆகுங்கண்ணா. மாடு பாருங்க எப்படி குவாலிட்டிங்கிறத பாருங்க. நல்லா மடி செட் இருக்காங்க இல்லைங்கண்ணா? ஆமாண்ணா. நல்ல ஒரு கிளி கொம்பன் மாடுங்கண்ணா. பாருங்க. சரிங்க. அடுத்த 2 மாடு கையில் பிடிச்சிட்டு வரீங்க. ஆமாண்ணா. இவங்களுக்கு அப்படியே சொல்கிறேங்க. ஆனால் ஒன்று தலையீத்து மாடுங்கண்ணா, ஒன்று 2வது ஈத்து மாடுங்கண்ணா. ஒன்று தலையீத்து, ஒன்று 2ஆம் ஈத்து. ஆமாண்ணா. ரெண்டுமே நல்லா ப்ரீடான மாடுங்கண்ணா. பாருங்க. ரெண்டுமே சென மாடு தானே? எப்படின்னு? ஆமாண்ணா. ரெண்டுமே சென மாடுங்கண்ணா. ரெண்டுமே ஒரு மாடு ஒரு 20 நாளைக்கு குறையாது ஆகணும். ஒரு மாடு ஒரு 20லேருந்து 25 லிட்டர் தாராளமாக வரும். 20-25 லிட்டர் ஒவ்வொரு மாடு தாராளமாக வரும் ஒரு நாளைக்கு இல்லைங்களா? கண்டிப்பாண்ணா.